பிஎஸ்என்எல்லும் டாட்டாவும் வந்து ஒரு பேக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. பிஎஸ்என்எல் கிட்டத்தட்ட 26,820 கோடி ரூபா வந்து டாட்டாவுக்கு வந்து பணம் கொடுக்க போகுது. எதுக்காக அப்படின்னா பிஎஸ்என்எல்லோட பல சேவைகள் வந்து டிசிஎஸ் கையில் போகுது. அவங்களோட பில்லிங் ஆகட்டும், அவங்களோட நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் விஷயங்கள் ஆகட்டும், அவங்களோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், பின்னாடி பில்லிங்கில் இருக்கிற பல விஷயங்களாகட்டும், இதை எல்லாத்தையுமே டிசிஎஸ் தான் ஹேண்டில் பண்ண போகுது. பட் ஓவராலாக மேனேஜர் அப்படிங்கிற போது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது பிஎஸ்என்எல் கிட்ட தான் இருக்கும். ஒரு இந்த விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பாஸ்போர்ட் சேவையை வந்து டிசிஎஸ்க்கு கொடுத்தத ஒரு விஷயத்தோட நம்ம ஒப்பிடலாம். பாஸ்போர்ட் வாங்க போனவங்களுக்கு தெரியும், பாஸ்போர்ட் வந்து விண்ணப்பிச்சு அது வாங்கறதுக்காக போனவங்களுக்கு தெரியும். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போகும்போது என்ன ஆகும்னா, டிசிஎஸ் அதிகாரிகள் தான் உங்களோட விண்ணப்பங்களை வந்து சரி பார்ப்பாங்க. உங்களோட ஆதார் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், போலீஸ் ரிப்போர்ட் ஆகட்டும், பேன் கார்டு ஆகட்டும், மற்ற எல்லா விவரங்களையும் சரி பார்த்து ஒரு 3 டேபிளுக்கு வந்து சரி பார்த்ததுக்கு அப்புறம் கடைசி டேபிளா வந்துட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் உட்கார்ந்துருப்பாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ்போர்ட் அதிகாரி உட்கார்ந்துருப்பாரு. அவர் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்டுட்டு பாஸ்போர்ட் வந்து அப்ரூவ் பண்ணுவார். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து டிசிஎஸ் அதிகாரிகள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து இன்னைக்கு டிசிஎஸ் வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க. பாஸ்போர்ட் அலுவலகத்தில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோ அதான் வந்து இன்னைக்கு பிஎஸ்என்எல் நடக்க போகுது, பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் நடக்க போகுது. சரி, ஆல்ரெடி பிஎஸ்என்எல் வந்து லாஸ்ட்ல இருக்கு. இப்போ வந்துட்டு டிசிஎஸ்க்கு எப்படி பணம் கொடுக்கறதுக்கு எங்க பணம் அப்படிங்கும்போது, மத்திய அரசாங்கம் பிஎஸ்என்எல்லுக்கு கொடுத்துருக்கிற கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் கோடியை வந்து நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்கணும். பிஎஸ்என்எல்லோட எம்டிஎன்எல் போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட, பொதுத்துறை தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பங்கத்தான் வந்து கிட்டத்தட்ட 26,821 கோடி ரூபாய் வந்து டிசிஎஸோட டைப் வச்சுட்டு கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டா இருக்க போகுது அப்படிங்கிறதும், ஜியோ மற்றும் ஏர்டெல் போன்ற நிறுவனங்களோட காம்படிஷனை இந்த அளவுக்கு பிரேக் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் போக தான் பார்க்கணும். ஆல்ரெடி ஜியோ விலையை ஏற்றி கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே விலையை ஏற்றினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து ஜியோவை விட்டு பிஎஸ்என்எல் போயிட்டாங்க. ஜியோ அந்த சமயத்தில் கரெக்டான ஒரு மூவ் பண்ணாங்க. நாங்கள் 30 நாள் பிளான் கிடையாது, 45 நாள் பிளானுக்கு 45 நாளைக்கு 250 ரூபா அப்படிங்கிற ஒரு பிளானை கொண்டு வந்தோன்னே பல மக்கள் வந்துட்டு ஜியோவை விட்டுட்டு பிஎஸ்என்எல் போயிட்டாங்க. இன்னும் அது அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு, அந்த நம்பர் அதிகமாயிட்டே தான் போகுது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பிஎஸ்என்எல் போன்ற ஒரு நிறுவனம் டாடா போன்ற ஒரு இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நிறுவனத்தோட டைப் பண்றது அப்படிங்கிறது கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தொலைத்தொடர்பு சேவையில ஜியோவும் ஏர்டெல் மட்டுமே கோலோச்சணும் அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி, தனியார் மயம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை தாண்டி பிஎஸ்என்எல் போன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் வளர்றது அப்படிங்கிறது மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு சேவையை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல டிசிஎஸ் போன்ற நிறுவனங்கள் உள்ள நுழையும் போது அவங்களோட சேவை குறைபாடுகள் சரி செய்யப்படும். அவங்க பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம கால் கடுக்க நின்றுட்டு இருக்கிற ஒரு நிலையெல்லாம் வந்து மாறி உடனடியாக அவங்களோட சர்வீஸ் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அவங்களோட எந்த ஒரு இஷ்யூவும் பிஎஸ்என்எல் அதிகாரிகளால் உடனடியாக கவனிக்கப்பட்டு மக்களோட பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பிஎஸ்என்எல் வந்து பல இடங்களில் 3G சேவைகள் கொடுத்துருக்காங்க, 4G சேவைகள் கொடுத்துருக்காங்க. இதுவே ஜியோ வந்து 5G சேவைகள் கொடுத்துருக்காங்க. எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறத யோசிக்கும் போது இந்த ஒரு அப்டேட்டான ஒரு விஷயம் இந்தியாவில் தொலைத்தொடர்பு சேவை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் மத்தியில் ஒரு ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை உருவாக்கும். இந்த போட்டி சூழல் அப்படிங்கிறது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக தான் மாறும். ஸோ பிஎஸ்என்எல்லோட வருகையும் பிஎஸ்என்எல் டாட்டாவோட டைப் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமும் பொதுமக்களுக்கு நன்மை பெறக்கூடியதாக தான் மாறும். எதுவாக இருந்தாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல மக்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த பிஎஸ்என்எல் பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு விற்கக்கூடிய ஒரு சூழலை வந்து மத்திய அரசாங்கம் முடிவெடுக்காத வரையிலும் இது பொதுமக்களுக்காக ஒரு நல்ல செய்தியாக தான் நாம பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.